அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி ஒரு நல்ல அருமையான ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவால் நம்ம பெரிய பெரிய இடத்துக்கு போய்கிட்டே இருப்போம். நாமளும் தொடர்ந்து நிறைய டாபிக்ஸ்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன சூப்பரான டாபிக்னால், எல்லாமே ஈஸி தான், முயற்சி செஞ்சால் மட்டும். ஆமாங்க, இந்த உலகத்தில் எல்லாமே எளிது தான். அதுக்கான முயற்சி நம்ம போடும்போது. கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணணுன்னா படிக்கணும், நல்ல வேலைக்கு போனோன்னா படிக்கணும், நல்ல வீடு கட்டினா பணம் சம்பாதிக்கணும். எல்லாமே பண்ணணுன்னா நம்ம அதுக்கு முயற்சி பண்ணணும். ஜஸ்ட்டு பாஸ் ஆகணும் மட்டும் நினச்சா போதாது, உட்காந்து படிக்கணும், முயற்சி செய்யணும். எல்லாமே ஈஸி தான். எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்களேன். இளையராஜா கிட்டே போயிட்டு இசையை பற்றி கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? அதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதே இசையை பற்றி ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், ஐயோ அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆனால் பில்டிங் கட்டுறது இல்லை மற்றபடியான இந்த மாதிரி வேலைங்கள்லாம் எனக்கு ஈஸிங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். கரெக்டாக இதே மாதிரி தான். ஏன்னா அவங்க தொடர்ந்து பழகுறாங்க, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அதில் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஈஸியாகிடுது. அதே மாதிரி தான் நம்ம முயற்சி செய்ய 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 எல்லா விஷயமே நம்மளுக்கு ஈஸியாகிடும். இன்னொரு விஷயம் கேளுங்களேன். நீங்கள் என்ன ஒரு ஜாபுக்கு போயிருப்பீங்க. அன்றைக்கி ஃபஸ்ட் டே இல்லை அந்த 1 வீக் இல்லை அந்த 1 மந்த் உங்களுக்கு அந்த வேலை எவ்வளோ கடுப்பாக கஷ்டமாக எப்படி இருக்கும். ஆனால் ஒரு 3 மாதம் ஆனதுக்கப்புறம் அந்த வேலை உங்களுக்கு ஈஸியாகிடும்ல. அப்புறம் ஒரு வார்த்தை கூட வருமே, நான்லாம் பழந்தின்னு கொட்டை போட்டவன்டா அப்படின்னு. அதே தான். இன்னொரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதையும் சொல்கிறேன் கேளுங்களேன். என்னென்னா, இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்கிற பையனுக்கு பார்த்திங்கன்னா அவன் புக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். 5th ஸ்டாண்டர்ட் முடித்து 6th ஸ்டாண்டர்ட் போகிற ஒரு பொண்ணுக்கிட்டேயோ பையன்கிட்டேயோ 6th ஸ்டாண்டர்ட் கஷ்டமா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கஷ்டமா அப்படி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் அதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஈஸி தான், 6th தான் இப்போ கஷ்டமாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜ் போகிற பையன்கிட்ட கேட்டால், அட 12th ஒரு மேட்டராங்க, காலேஜ் தான் இப்போது எப்படி வரும் அப்படின்னு தெரியல அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்தந்த ஸ்டேஜுக்கு நம்ம பழகிட்டு போய்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாகிடும். பழகிறதுனா என்ன, முயற்சிகள் தான். அது மாதிரி முயற்சிகளும் பயிற்சிகளும் நம்மளுக்கு இருக்கும்போது எல்லா விஷயமும் இந்த பூமியில் ஈஸி தான். எப்படின்னா, இன்னொரு விஷயம், ஏதோ ஒரு வேலை நம்மளால் முடியாது அப்படின்னு நான் சொல்கிற அந்த வேலையை தான் வேறு யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். கரெக்டாக? நான் சொல்கிறது கரெக்டு தானே? நம்மளால் முடியாது அந்த வேலை, இல்லை நமக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்கிற வேலையை தான் யாரோ ஒருத்தர் ஈஸியாக செஞ்சிட்றாரு. என்ன காரணம்? அவர் அதுக்கு முயற்சி செய்கிறாரு, பயிற்சி செய்கிறாரு. ஸோ எல்லாமே சாத்தியம், முயற்சியும் பயிற்சியும் இருந்தால். See you.